ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் விஜயா. நாம் தமிழ் மொழி வரலாறு பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் லைன் பை லைனாக நம்ம எடுத்து படிச்சிட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? A grammar of the common dialect of the Tamil language. A grammar of the common dialect of the Tamil language என்ற இலக்கண நூலை எழுதினவர் யார் அப்படின்னா பெஸ்கி என்னும் வீரமாமுனிவர். சரிங்களா? நாயக்கர் காலத்தில் எழுதப்பட்டது. பேச்சு தமிழை அடிப்படையாக கொண்டு எழுந்த இலக்கண நூல். இந்த பாயிண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா, நாயக்கர் காலத்தில் பேச்சு தமிழை அடிப்படையாக கொண்டு எழுந்த இலக்கண நூல் எது அப்படின்னும் கேட்கலாம். வினாக்கள் மாற்றி மாற்றி அமையலாம் இல்லையா? அதுக்காக தான். அடுத்த வினா பாருங்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏ கிராமர் ஆஃப் த காமன் டயலக்ட் ஆஃப் த தமிழ் லாங்குவேஜ். தமிழ் லாங்குவேஜை காமனாக டயலக்ட் பண்ணி பேசுகிறவர் யார் அப்படின்னா நம்ம பெஸ்கி தான். அப்படி பேசுனதுனால அவரை வீரத்துக்கே முனிவராக இருக்காரே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசுகிறதுனால அப்படிங்கும்போது இது பேச்சு தமிழ் அடிப்படையாக கொண்டது அப்படின்னும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தொல்காப்பியர் டேஸ் மொழி முதல் வராது என்கிறார். எது மொழி முதல்ல வராது அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு அப்படின்னா சகரம். சகரம் தான் என்ன செய்யாதான்? மொழி முதல்ல வராது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்கிறாரு. சங்ககால இலக்கியங்களிலேயே சகர மொழி முதல் சொற்கள் உள்ளன. சகர மொழி முதல் சொற்கள் இருந்திருக்கு சங்க காலத்தில் இருந்தே. சரிங்களா? சங்கம் மருவிய கால தமிழில் சைகார முதல் சொற்கள் வருகின்றன. அதாவது சக்கரம் அது மாதிரியான சொற்கள் சங்ககால இலக்கியங்களில் இருந்திருக்கு. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சேவ முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள். அடுத்து பாருங்கள், சங்கம் மருவிய கால தமிழில் சை அப்படிங்கிறத மொழி முதலாக கொண்ட சொற்கள் சங்கம் மருவிய காலத்தில் இருந்திருக்கு. அடுத்ததாக நாயக்கர் கால வில்லி பாரதத்தில் சௌகார சொற்கள் வருகின்றன. சௌ அப்படிங்கிற அந்த எழுத்தை மொழி முதலாக கொண்ட சொற்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு சௌபாலர், சௌபாலன். அப்போ வில்லி பாரதத்தில் இருந்து தான் இதில் இந்த நாயக்கர் கால தமிழ் சொற்களுக்கு முழுக்க முழுக்க எடுத்துக்காட்டுகள் பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நாயக்கர் காலம் அப்படின்னாலே வில்லி பாரதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நாயக்கர்கள் பாரதத்துக்கு ஒரு வில்லியாக இருந்திருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட், ஓகேவா? அடுத்து பாருங்கள். இம்இச், இல் இச், இத் இன், இத் இவ், இக் இவ், இத் இ, இப் இர், இத் இர், இச் இர் போன்ற மெய்மயக்கங்கள் எந்நூலில் காணப்படுகின்றன. வில்லி பாரதத்தில் தான் இந்த மெய்மயக்கங்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கு. அடுத்து, உயிர்களின் மாத்திரையும் தன்மையும் மாறுபட்டதே இக்காலத்திற்குரிய சிறப்புக்கூறு என நாயக்கர் காலத்தை குறிப்பிடும் பேராசிரியர் யார்னா நம்ம தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா? அதாவது உயிர்களுடைய தன்மையும் மாறியிருக்கு, மாத்திரையும் மாறியிருக்கு. யார் காலத்தில்? நாயக்கர் காலத்தில். அதுதான் அந்த காலத்திற்குரிய சிறப்பு அப்படின்னு சொல்லி தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நம்ம பக்கங்களை தான் பார்க்கணும். அதை நான் பின்னாடி இணைச்சிருக்கேன் அந்த பக்கங்களை. ஸோ அடுத்த கொஸ்டினை பார்த்துட்டு நம்ம இறுதியில் அந்த பேஜஸை பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். நாயக்கர் காலத்தில் சமஸ்கிருத நாமடி ஒலி, அதாவது ரெட்ரோஃப்ளக்ஸ் பிளாசிவ் டேஸ் ஒலியாக மாறிடுச்சு. இடையெண்ண தடையொலியாக மாறியது. நாயக்கர் காலத்தில் இருந்த சமஸ்கிருத நாமடி ஒலி எப்படி மாறியிருக்கு? இடையெண்ண தடையொலியாக மாறியிருக்கு. அடுத்த வினா பாருங்கள். சித்திரகுப்தன், சித்திரக்கூத்தன், அடுத்து ரசா, சட்டரசம் என்று நாயக்கர் காலத்தில் வழங்கப்படுவது எம்மொழியியலின் போக்காகும். நாட்டுப்புற மொழிகளோட போக்கு தான் இது. சரிங்களா? சித்திரகுப்தனை சித்திரக்கூத்தன்னு சொல்கிறது, ரசாவை சட்டரசம்னு சொல்கிறது. இதெல்லாமே என்ன போக்கு? நாட்டுப்புற மொழிகளுடைய போக்கு. அடுத்த வினா,
ஒலிப்புடைய தடையொலிகளுக்கு கால்டுவெல் கிபி 19ஆம் நூற்றாண்டில் இட்ட பெயர் என்ன அப்படின்னா வல்லொலி மெல்லொலி மாற்ற நியதி, அதாவது கன்வெர்டபிலிட்டி ஆஃப் சர்ட்ஸ் இன்டு சோனட்ஸ். சரிங்களா? ஒலிப்புடைய தடையொலிகளை கால்டுவெல் வந்து கிபி 10ஆம் நூற்றாண்டில் என்ன பெயர் வைத்து அழைக்கிறாரு அப்படின்னா வல்லொலி மெல்லொலி மாற்ற நியதி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. அடுத்து பாருங்க, கோடி வெள்ளம் போன்ற சொற்கள் பேரெண்ணை குறிக்கும் காலம் நாயக்கர் காலத்தில் தான். சரிங்களா? கோடி வெள்ளம் இதெல்லாமே வந்து பேரெண்கள், எண்களை குறிக்கக்கூடிய சொற்கள். இதெல்லாம் வந்து எப்போ வந்து எந்த காலத்தில் வந்து பேரெண்களை வந்து குறிக்க பயன்பட்டுச்சு அப்படின்னா நாயக்கர் காலத்தில். டேஸ் என்ற விகுதி நாயக்கர் கால தமிழில் பெரு வழக்காகி தற்கால தமிழில் நிலைத்து விட்டது. காரன் அப்படிங்கிற விகுதி தான் நாயக்கர் கால தமிழில் பெரு வழக்காக இருந்து தற்கால தமிழில் வந்து நிலைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நாயக்கர் கால வில்லி பாரதத்தில் கல் விகுதி டேஸ் இடங்களில் வந்துள்ளது. எத்தனை இடங்களில் வந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1660 இடங்களில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வினா, கிபி 18ஆம் நூற்றாண்டை சார்ந்த குற்றால குறவஞ்சியில் படர்க்கை நிகழ்கால பலவின்பால் வினைமுற்றாக டேஸ் என்பது நாயக்கர் காலத்தில் வருகிறது. அதாவது குற்றால குறவஞ்சி வந்து எப்போ தோன்றுச்சு? கிபி 18ஆம் நூற்றாண்டு. அதில் அந்த நூலில் வரக்கூடிய அந்த படர்க்கை நிகழ்கால பலவின்பால் வினைமுற்று எந்த வினைமுற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. போகின்னும் அப்படின்ற அந்த வினைமுற்று தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய பக்கங்களை வந்து பார்க்கலாம். 193ஆம் பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து சில வினாக்கள் தான் இருக்கும். அதையுமே நம்ம புத்தகத்தில் கொடுத்தாச்சு. அது வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த இகரம் உகரமாதல் அதுக்கான எடுத்துக்காட்டுகளை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டுக்காகத்தான் இந்த பக்கங்களை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குரிய எடுத்துக்காட்டுகளை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதில். சரியா? அடுத்து வரக்கூடிய அந்த 2 பக்கங்களுமே வந்து இகரமாதல், ஐ வந்து ஆ என மாறல், ஐ வந்து ஆ என மாறுறது, இதுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த சமஸ்கிருத நாமடி ஒலி சொன்னேன் இல்லையா, அதுக்கான எடுத்துக்காட்டுகளும் வந்து இந்த பக்கங்களில் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து வினாக்கள் வந்து ரொம்ப குறைவு தான். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 11 வினாக்கள் தான் எடுத்திருக்கேன். 11 வினாக்கள் தான் முக்கியமான வினாக்கள். அது போக அந்த எடுத்துக்காட்டுகள் இருந்த பக்கத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரிங்களா? இதோட வந்து நாயக்கர் கால தமிழ் முடிஞ்சிருச்சு. எவ்வளவு எளிமையாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? வரிக்கு வரி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வந்து நான் இதில் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.